இலங்கைக்கான சீன தூதுவர் வு ஜியங்கோ இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் யாழ் மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பெட்குணராஜாவை மாநகர சபையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். மாநகர சபையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது யாழ் மாநகர சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக சீன தூதுவருக்கு மாநகர முதல்வரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் சீன தூதுவருடனான குழுவினர் யாழ் பொது நூலகத்திற்கான விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர். நூலகம் சென்ற சீன தூதுவர் நூலகத்தை பார்வையிட்டதுடன் யாழ் நூலகத்தின் வளர்ச்சிக்கு 1,00,000 ரூபாவினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். இதனை சீன தூதுவர் யாழ் பொது நூலக பிரதம நூலகரிடம் கையளித்தார். எனினும் உசாத்துணை பகுதியினை புதுப்பிப்பதற்கு 2 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக ஏற்கனவே சீன அரசாங்கத்திடம் நூலகத்தினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்றைய தினம் விஜயத்தினை மேற்கொண்ட சீன அதிகாரிகள் குழு பிரதம நூலகரிடம் இந்நிதியினை வழங்கியுள்ளனர். சீன அரசாங்கத்தினால் யாழ் பொது நூலகத்திற்கு வழங்கப்படும் முதலாவது உதவி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சீன தூதுவர் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரசிறி மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உட்பட பலரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். The Chinese government and the people of China